இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோன்னு நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக தான் இவன் உங்க மக கழுத்துல தாலி கட்டினான். உங்க பேச்ச கேட்டு தானப்பா கல்யாணம் பண்ண அப்படின்னு. இப்போ என் பையன் என்னை பார்த்து ஒரு வார்த்தை கேட்டானா என் மூஞ்ச கொண்டு போய் நான் எங்க வைப்பேன்? இனிமேல் என் பையன் வாழ்க்கைய நான் எப்படிங்க சரி பண்ண போறேன்? இழந்த சந்தோஷத்தை ஒரு அப்பனா என்னால எப்படி மீட்டு கொடுக்க முடியும்? எந்த விஷயத்துல நீ போய் சொன்ன, எந்த விஷயத்துல உண்மை சொன்னேன்னு யோசிச்சு பார்க்க நிலைமையிலயா நீ எங்களை வச்சிருக்க? சரி, ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையால போய் சொல்லிட்டீங்க. கட்டின புருஷன் சரவணன் கிட்டயாச்சும் இந்த பிள்ளை உண்மையை சொல்லிருக்கலாம்ல. அப்பா, இந்த குடும்பத்தை மட்டும் மன்னிக்காதீங்க. மாப்பிள்ள, நான் உங்க கால வேணாச்சும் விழுறேன். தப்பு பண்ணது நாங்க செஞ்ச தப்புக்கு எங்க பொண்ணை தண்டிச்சா எப்படி சம்மதி? உன்னால என் மக பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். இவ்வளவு பொய் சொல்லி எங்களை ஏமாத்தின உங்க மக இந்த வீட்டுல இனிமேல் இருக்க வேண்டாம். மயில உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுங்க. அது எப்படி சம்மந்தி? அது எப்படி முடியும்? மயிலு இந்த வீட்டோட மருமக. அதெல்லாம் உண்மை தெரியறதுக்கு முன்னாடி இனிமேல் பேசுறதுக்கு எதுவும் கிடையாது. கூட்டிட்டு போயிடுங்க. இவ்வளவு நாள் என் பொண்ணு இந்த வீட்டுல வாழ்ந்ததுக்கு என்ன அர்த்தம்? அப்புறம் என் பொண்ணோட வாழ்க்கைக்கு என்ன பதில்? நியாயமா பார்த்தா என் பையனோட வாழ்க்கைக்கு என்ன பதில்னு நான் தான் உங்களை பார்த்து கேட்கணும். இங்க பாருங்க சம்பந்தி, பொம்பளை பிள்ளை விஷயம் இப்படி எடுத்தவங்க கவுத்தன்லாம் முடிவெடுக்காதீங்க. இவ வாழ வெட்டியா எங்க வீட்டுக்கு வந்தா இவளோட தங்கச்சியோட வாழ்க்கை என்ன ஆகும்? ஒழுங்கு மரியாதையா உங்க பொண்ணை கூட்டிட்டு போயிடுங்க. அதெல்லாம் முடியாது. மயிலு போ, நீ ஒரு ரூமுக்கு போ. நீங்களா போயிட்டீங்கன்னா மரியாதை, நாங்களா கழுத்து பிடிச்சு தள்ளனா நல்லா இருக்காது. அண்ணி வேண்டாம் அண்ணி. அண்ணி, இனிமேல் இந்த வீட்டு வாசப்படிய நீ மிதிக்கவே கூடாது. இந்த வீடு இருக்க திசை பக்கம் கூட நீ தலை வச்சு படுக்க கூடாது. உனக்கும் இந்த வீட்டுக்கும் இருக்கிற பந்தம் இன்னையோட முடிஞ்சு போச்சு. கிளம்பி போ.